And in our studios today, we have with us Mr. Vijay Anand, founder Clean Politics and Aims India, President Washington Tamil Sangam, and co-founder Fifth Pillar India. Welcome, sir. Thank you. Before we went on air, நான் உங்ககிட்ட பேசினப்போ உங்ககிட்ட எனக்கு ஒரு பேஷன் தெரிஞ்சுது for the Right to Information Act to fight against corruption. Where did that start? இந்த பேஷன் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்ததுன்னா முதல் படியாக நான் ஒரு இந்திய குடிமகன். நான் வாஷிங்டனில் இருக்கிறேன் அப்படின்னாலும் என்னை வித்தியாசப்படுத்தி பார்த்துறாதீங்க. அதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். உங்களை மாதிரியே இங்கேயும் இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் படித்து வளர்ந்து இங்கே கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் அமெரிக்கா போனேன். வேற ஒரு நாட்டுக்கு போகும்பொழுது அந்த நாட்டில் பல விஷயங்கள், பொதுமக்களுக்கு தேவையான அன்றாட விஷயங்கள் எல்லாமே சராசரியாக சுலபமாக நடக்குது. எந்த ஒரு காரியத்துக்காகவும் யாரையும் கையேந்த வேண்டியதில்லை. எந்த ஒரு காரியத்துக்காகவும் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. அப்போது வேற ஒரு நாட்டில் ஆறறிவு படித்த மனிதர்கள் அந்த நாட்டில் வாழும் மற்ற ஆறறிவு படித்த மனிதர்களுக்கு அவர்களுக்கு தேவையான விஷயத்த காசு வாங்காமல் கொடுக்கும் பொழுது நம்ம நாட்டிலையும் அதே தானே. இந்தியர்களுக்கும் ஆறறிவு, வாங்குறவங்களுக்கும் ஆறறிவு, கொடுக்குறவங்களுக்கும் ஆறறிவு. ஏன் இங்கே இவ்வளவு லஞ்சம்? அந்த தாட் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அங்கே தோணுச்சு. இது எனக்கு மட்டும் தோணலை. இது மாதிரி நிறைய நண்பர்கள் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து இதை பற்றி ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம், அந்த உந்துதல், இதனுடைய இந்த திட்டத்தை எப்படி நம்ம வகுத்து எப்படி நம்ம செயல்படணுங்கிறத கடந்த 4-5 வருடமாக பேசி வருகிறோம். இப்பொழுது அதற்கு மிகுதியான தேவை இருப்பதாக படுகிறது. இன்றைக்கி லஞ்சம் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இப்படியே போச்சுன்னா நம்ம நிறைய பேர் பேசும்பொழுது கேட்குறாங்க, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி ஒரு வேலையை செஞ்சுக்கிறது ஈஸியா, இல்லை 1000 ரூபா கொடுத்து இன்றைக்கே செஞ்சுக்கிறது ஈஸியா, நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இது நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முடியாது அப்படிங்கிறத ஒரு சொன்னால் அது ஒரு வீக். இப்போ உங்கள் ஸ்டுடியோவில் அந்த ரூமில் பார்த்தேன், ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அப்படின்னு ஒரு கோட்டு, விவேகானந்தாவோட கோட்டு. லைஃப் இஸ் ஸ்ட்ரென்த், டெத் இஸ் வீக்னஸ். இது முடியல அப்படின்னா வீக்னஸ். இந்தியர்களால் முடியாதா? கிரிக்கெட்டில் சாதிக்கிறோம், உலக அழகி போட்டியில் சாதிக்கிறோம், ஐடியில் சாதிக்கிறோம், ஐடி சூப்பர் பவர். ஏன் இந்த லஞ்சத்தை விரட்டி அடிக்க முடியாது இந்தியர்களால்? முடியுங்கிறது ஏன் நம்ம நினைக்கல? முடியாதுங்கிறத ஏன் ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏன் சப்பக்கட்டு கட்டி காரணம் கற்பிக்க ஆரம்பிக்கிறோம்? ஜஸ்டிஃபை பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுறோம். யூட்டர்ன் அடித்த உடனே போலீஸ்காரரை பிடிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஏன் யூட்டர்ன் அடிக்கிறீங்க? யூட்டர்ன் அடிக்காமல் இருந்தால் அவர் பிடிக்கவே மாட்டார். அவரை ஏதோ போலீஸ்காரர் தப்பு பண்ணுற மாதிரி நம்ம அதுக்கு ஒரு புது இது கொடுக்குறோம், ஒரு ஷேப் கொடுக்குறோம் அந்த இஷ்யூவுக்கே. ஸோ இது மாதிரி நம்ம திங்கிங் ப்ராசஸில் ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபிஃப்த் பில்லர் மூலமாக முதல் முறையாக இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணும், அந்த தாட் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இதை நாங்கள் லஞ்சம் கொடுக்காமல் சாதிக்கிறதுன்னு கேட்பாங்க. அதுக்கு உறுதுணையாக இந்திய அரசாங்கமே மக்களுக்காக ஒரு பரிசு திட்டம் மாதிரி இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை கொடுத்துருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா தகவல் அறியும் உரிமை சட்டம். இது நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அப்ளை பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும், எந்த அரசாங்கத்துறையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு போய் லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இது உடனே அமலுக்கு இது உடனே 2 வருஷத்தில் இந்தியாவே ஒரு சிங்கப்பூர் மாதிரியோ ஒரு அமெரிக்கா மாதிரியோ மாற முடியாது. ஆனால் மக்கள் 110 கோடி மக்களில் ஒரு பெரும்பான்மையான சதவீத மக்கள் இதை மனசு வச்சாங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துலேயோ ஒரு 20 வருஷத்துலேயோ லஞ்சத்தோடைய விகிதாச்சாரத்தை குறைக்க முடியும். அடுத்த ஒரு 50 வருஷத்தில் இந்தியா ஒரு மாறிய நாடாக ஆக முடியும். இது ஏன் அவசியம் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம நியாயப்படுத்தி கேட்குறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட ஏன் இது அவசியமாகுது அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. நம்மளுடைய குழந்தைகளும் பேரக்குழந்தைகளும் இந்த நாட்டை இன்று இருப்பதை விட ஒரு சிறந்த முறையில் விட்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இப்போ நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம தாத்தா காலத்தில் செய்யாமல் விட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி இப்படி மாறிடுச்சு. சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விட்டுட்டோம். டெமோக்ரஸியில் சிட்டிசன்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. We will leave a dangerous society, a dangerous nation to our children and grandchildren if we don't end it now. It will be, தமிழில் சொல்ல போனால் நான் இது உங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் எதுவும் சங்கடப்படக்கூடாது, ஆனால் இது சொல்லியே ஆகணும். ஒரு நாம் விட்டு செல்லும் பாதையில் கற்களும் முற்களும் ஒரு திறந்த வழி கழிவறையாக விட்டு செல்லக்கூடாது. That's beautifully put, sir. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்கள் லஞ்சம் ஊழல்னு சொல்லும்போது எந்த விதமான லஞ்சத்தை பற்றி பேசுகிறீங்க? இஸ் இட் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் பேஸ்ட்?
See, that is a very the answer is a very vast. இது வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் இல்லை, இது எஸ்ஏ கொஷின். இது நீங்கள் கேட்டது இப்போ லஞ்சம் அப்படிங்கிறது ப்ரைவேட் செக்டர்லேயும் இருக்குது, கவர்மெண்ட்டில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது. ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு 5 லட்ச ரூபாயும் ஒரு காரும் கொடுத்தா அது லஞ்சம். Dowry is a corruption. It's an act of corruption. It's a bribe that the parents are giving to a man to marry their daughter. So that is corruption. சின்ன லெவலில் அது வந்து அவ்வளோ பாதிக்காட்டியும் தமாஷா நம்ம சொல்கிறோம். கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரத்துக்கு பையனை சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும், ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்டால் அவன் போக மாட்டான். அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு லஞ்சம், ஏதாவது ஒரு இது, நீ வந்து இவ்வளோ நேரம் படிச்சின்னா இவ்வளோ நேரம் டிவி பார்த்துக்கோ, அது ஒரு லஞ்சம். இதெல்லாம் வந்து சின்ன விதத்தில் பெருசாக பாதிக்கிறது இல்லை. பட் இதெல்லாமே வந்து நம்ம வந்து டிசிப்ளின் பண்ணாமல் அதை வந்து ஒரு விட்டு கொடுக்கறதுக்காக, நம்மளுடைய வசதிக்காக, அவன் டிவி பார்த்தா நம்ம வந்து அந்த டைமில் நம்ம ஏதாவது வேலை பார்க்கலாங்கிறதுக்காக பையனை டிவி பார்க்க அலோவ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறது. ஆனால் வந்து ப்ரைவேட் செக்டர் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே சாப்பிட்றோம், காஃபி சாப்பிட்றோம், ஒரு 10 மணி நேரம் கழித்து வெளியே வர்றோம். அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம டிப் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இதெல்லாம் கொஷினபிள். இதெல்லாம் வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டோடைய பாலிசி. இஃப் த மேனேஜ்மெண்ட் அலோவ்ஸ் இட் அண்ட் என்கரேஜஸ் இட், இட் இஸ் நாட் கரப்ஷன். And if the customer feels happy about the service and they have the money and they pay, it is not corruption. But where it is forced on the customer, where it is demanding, where somebody does postures and body languages to force money other than what you really have to pay, then that is a form of corruption. So these are all gray areas. But what the government has to deliver to the people is, there is no gray area. It's like black or white. உங்களுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் 10 நாளில் கிடைக்கணும் அப்படின்னா 10 நாளில் கிடைக்கணும், அதில் கிரே ஏரியாவே கிடையாது. இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படி ஒரு புது வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் 30 நாளில் கொடுத்தே ஆகணும், இது சட்டம். ஆனால் நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு 4 மாதத்துக்கும் வராமல் லஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் மெதுவாக சாதிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி சட்டங்களை தெரிய வைக்கிறது தான் இப்போ 5th பில்லரோட வேலை. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அந்த பிரச்சனை எந்த துறையை சார்ந்ததோ